வடமாக்கம் வந்தா பூராச்சாரையும் உடைச்சிட்டு போனான் ரோஹிணி தேட்டர்ல. அதே மாதிரி இங்க 10,000 சேர் உடைச்சிட்டு அவரும் நரேந்திர மோடி எல்லாம் வந்து சந்திச்சாரு. அப்பெல்லாம் தெரியாது அவருக்கு. திமுக சின்னத்துல எம்பி இருக்கிறாரு. மக்கள் நீதி மையம் என்னாச்சு? இதே மாதிரிதான் தாவாக ஆக போகுது. மாநாடு வந்து மதுரையில் நடந்துச்சு சார். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்களே வந்து பவுன்சர் மேல புகார் கொடுத்துருக்காங்க. தாவேகாங்கிறது ஒரு அரசியல் கட்சி அல்லங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டுக்களை பிரிப்பதற்காக, அதிமுக பாஜக வெற்றியை தடுப்பதற்காக அவங்க வந்து புதிய புதிய அமைப்புகளை கொண்டு வருவாங்க. அரசியலுக்கு புகழ்பெற்ற நடிகர்களை கொண்டு வருவாங்க. கடந்த முறை மக்கள் நீதி மையம் உருவாக்கப்பட்டது. அவங்க திமுக வைத்து பேசுவாங்க. கமலஹாசன் திமுக வைத்து தான் பேசினாரு. ஆனா அடுத்த தேர்தலில் அவங்க என்ன திமுகலேயே ஐக்கியமாயிருக்காங்க. அது மாதிரி இது திமுகவினுடைய ஒரு ஏ டீம். இந்த தாவேகா திமுக என்ன பேசுதோ அதைத்தான் இவங்க பேசுவாங்க. ஆனா திமுகவை எதிர்த்தும் பேசுவாங்க. அது வந்து ஒரு அரசியல் கட்சி மாநாடு கிடையாது. அது ஒரு ரசிகர் மன்ற கூட்டம். இந்த ரசிகர் மன்ற கூட்டத்தை வந்து கூட்டியாச்சு. அந்த ரசிகர் மன்றங்கள் வந்து அவங்க அரசியல் தொண்டர்கள் மாதிரி செயல்பட மாட்டாங்க. இப்ப அங்க முருகபக்தர் மாநாடு நடந்தது, எவ்வளவு டிசிப்ளினா நடந்தது. இங்க வந்து பாவம் அந்த ரசிகர்கள்லாம் வெயில்ல வந்து ரொம்ப சிரமப்பட்டு கை குழந்தைகளோட வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவங்க எல்லாம் பவுன்சரை தூக்கி வீசுறாங்களே. இதுக்கும் அதுல கிரீஸ் எல்லாம் தடவியெல்லாம் பார்த்தாங்க. அதெல்லாம் தாண்டி கூட நிறைய நீங்க ரசிகர் மன்றங்களுடைய அந்த மாநாடுன்னா அப்படித்தான் இருக்கும். அவருக்கு விஜய்க்கு வந்து இது பத்தியெல்லாம் அக்கறை இல்லை. ரசிகர்களுடைய நலன்ல அவருக்கு எந்த அக்கறையும் கிடையாது. ரசிகருடைய நலன்ல அவருக்கு அக்கறை இருந்திருந்தா அவரு டிக்கெட் எல்லாம் வந்து ஒரிஜினல் விலைக்கு வித்திருப்பாங்க அவருடைய படத்துக்கு. அவங்களுக்கு என்ன, ரசிகருடைய ரத்தத்தை உறிஞ்ச வேண்டும், உழைப்பை உறிஞ்ச வேண்டும். ரசிகர்களுடைய உழைப்பிலும் அவர்களுடைய அந்த இதுலயும் வந்தானே அவர் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளாயிருக்காரு. அதனால ரசிகர்கள் மேல அவருக்கு எந்த கருணையும் கிடையாது. அவரு அந்த விபத்துல பலியானவங்க, நீங்க அந்த தாவேகா மாநாடு அப்படிங்கிறது எப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் புரியுதுங்களா? 3 பேர் இறந்துருக்காங்க. என் உயிர் போனா திரும்பி வருமா? ஏங்க சேரெல்லாம் உடைச்சிட்டா போவான். ஒரு தியேட்டர்ல படம் பார்க்க வந்தா பூரா சேரையும் உடைச்சிட்டு போனான் ரோஹிணி தியேட்டர்ல. அதே மாதிரி இங்க 10,000 சேர் உடைச்சிட்டு போயிருக்காங்க. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அதெல்லாம் விஜய் வந்து அதை அனுமதிப்பாரு. அதைத்தான் பெருமைன்னு நினைக்கிறாங்க. இந்த விஜய் புஷி ஆனதெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அதுதான் தங்களுக்கு பெருமைன்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த கலாச்சாரம் முடிவுக்கு வர வேண்டும். பவுன்சர்கள் மேல அவங்க வழக்கு கொடுக்கணும். எதுக்காக தூக்கி வீசுறாங்க? அவங்க ரொம்ப தப்பு. நடிகர் விஜய் கடுமையான விமர்சனத்தை மத்திய அரசு மீது வச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா அவங்க சார்பா எந்த ஒரு பதில்களுமே கொடுக்கறது இல்லையா? எதுக்காக கொடுக்கணும் விஜய்க்கு? விஜய் வந்து இப்ப மட்டும் இல்லைங்க, அவருடைய படத்திலேயே வந்து சிங்கப்பூர்ல அங்கெல்லாம் வந்து இலவச வைத்தியம், இங்க வந்து வைத்தியம் வந்து பொய் தானே நிறைய சொல்லுவாரு. அதனால அவர் வந்து ஒரு காலத்துல அவருடைய படம் ஓட முடியாது அப்படிங்கிற சூழல் இருந்தபோது, அவருக்கு நெருக்கடி அப்ப இருந்த ஆளுங்கட்சியால கொடுக்கப்பட்ட போது அவரு நரேந்திர மோடி எல்லாம் வந்து சந்திச்சாரு. அப்பெல்லாம் தெரியாது அவருக்கு. இப்ப வந்து அவரு வேணும்னு அவங்க டிஎம்கே கொடுத்திருக்கிற அந்த திட்டம் அதுதான், அவங்களுக்கு ப்ராஜெக்ட் அதுதான். நீ பிஜேபி எதிர்க்கணும், பிஜேபிக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது. அப்படி பார்த்தா அவர் திமுக எதிர்க்கிறாரு. அதுதான் கமலஹாசன் தேரி. அப்படி பார்த்தா நடிகர்கள் வரும்போது ரஜினிகாந்த் கூட வந்தாரு. ரஜினிகாந்தனுக்கு முதல் ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க. ஆமா, இப்பவும் ஆதரவு தான். அதான் சொல்றேன், நடிகர்கள் ஆதரவு தான். திமுகவுடைய கைப்பாவியா அவங்க செயல்படுறாங்கிறது தெளிவா சொல்றேன். ரஜினிகாந்த் திமுகவுடைய கைப்பாவியா செயல்படுறாரா? நீங்க சொன்ன மாதிரி நடிகர்களோட ஒவ்வொரு தேர்தலையும் பிஜேபி பக்கம் ஆள் போகக்கூடாதுங்கிறதுக்காக புதிய வாக்காளர்கள் அவங்க இந்த பக்கம் வந்துடக்கூடாது, அதுக்காக டிஎம்கே ஏற்பாடு செய்யக்கூடிய டைவர்சன், புரியுதுங்களா? அதுல வந்து நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன் கமலஹாசன் எப்படி வந்தாரு. திமுகவை கமலஹாசன் கையில டார்ச் லைட் வச்சு டிவியவே உடைச்சாருங்க, சொன்னாரா இல்லையா? இப்ப எங்க இருக்கிறாரு? திமுக சின்னத்துல எம்பி இருக்கிறாரு. மக்கள் நீதி மையம் என்னாச்சு? இதே மாதிரிதான் தாவாக ஆக போகுது. தமிழ்நாடு வெற்றி கழகம், தமிழ்நாடு வெட்டி கழகம் அது, புரியுதுங்களா? அதுதான் வருங்கால கமலஹாசன் தான் இவரு, நம்மாடு ஜோசப் விஜய். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.